ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு காலையிலேருந்தே விலாக் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி காலையிலன்னு சொல்லி, ஆனால் மணி எத்தனை தெரியுமா? 11 o'clock. மஹி இப்போ தான் முழிச்சிருக்கான். சரியான தூக்கம், அப்படிதானே மஹி? சரி, வந்த உடனே பசிக்கின்னு வந்தா. அதனால குயிக்காக அவளுக்கு வந்து ஹோல் வீட் ஃப்ளாரில் ஒரு பேன்கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து வேறு எதுவுமே கிடையாது. கோதுமை மாவு, கொஞ்சம் பேக்கிங் பவுடர், கொஞ்சம் பால், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக ஜாகிரி போட்டு நல்ல ஒரு பேட்டர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து குட்டி குட்டி பேன்கேக்ஸ் அவளுக்கு ஊற்றி கொடுத்துருவோம். எவ்வளோ பேன்கேக்ஸ் ஒரு 4 பேன்கேக்ஸ், மினி பேன்கேக்ஸ். ஓகே, அதுக்கு மொத்தமாக 1 ஹோல் பேன்கேக். என்னம்மா? ஆமாடா, ப்ளூபெரிஸ் இல்லை. நெக்ஸ்ட் டைம் பார்த்தா வாங்கணும். இல்லை. ஓகே, லாஸ்ட் 2 பேன்கேக்ஸ் மஹிக்கு ஃபேவரட் டைனோ பிளேட்டில் வச்சாச்சு. என்கிட்ட இல்லை, சாக்லேட் சிரப்பும் இல்லை, ஹனியும் இல்லை. அதனால அவள் வந்து இன்னைக்கு ஹர்ஷி ஸ்ட்ராபெரி சிரப்பை ஊற்றி சாக்லேட் சிரப் ஓகே. சாக்லேட் சிரப் வந்து மேப்பிள் சிரப் மாதிரி ஹனி வேணும். ஓகே, மூணு நான் இன்ஸ்டாமார்ட் வாங்குறேன்னா இன்ஸ்டாமார்ட்டில் வாங்கணுமா? இதுதான் அவளோட பிரேக்ஃபாஸ்ட். நைஃப் அண்ட் ஃபோர்க் யூஸ் பண்ணி தாங்க அவள் பேன்கேக் சாப்பிடுவா. பிகாஸ் ஷீ இஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் அமெரிக்கா. நோ தென் யூரோப், கொரியா, ஜப்பான். ஓகே, இங்கே நாங்கள் ராமன் புதூர் சந்தைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து மீன் வாங்குறதுக்கு. எவ்வளோ பெரிய மீன் சரிதான், நான் கத்தி வச்சுனா தூக்கி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சந்தைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேங்க. நெய் மீன் துண்டு வந்து ஸ்லைசஸாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி சுவைராணி அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து செங்கல்பட்டு அரிசி வந்து பிராண்ட் ப்ரமோஷனுக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. அதனால் அதுக்கு சட்டி சோறு வந்து ரெடி பண்ண போகிறேன். என்னென்னா, நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த மசாலாலேயே இந்த ரைஸை போட்டு பரட்டி சாப்பிடுவோம் தெரியுமா, அந்த ரெசிபி தான் பண்ண போகிறேன். அதுக்கு தான் சட்டியை வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி நல்லாயிருக்கு, இந்த ரைஸோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. மீன் நெய் மீன் தான். நெய் மீன் வந்து ஸ்லைசஸாக வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு பண்ணியிருக்கேன், மேரினேட் பண்ணியிருக்கேன். இது வந்து மாம்பழம், செந்தூரான் மாம்பழம்னு நினைக்கிறேன். 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். மஹி வந்து எனக்கு வெட்டித்தான்னு சொல்லி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போக 4 மாம்பழம் ஒரு ரெசிபி. இன்றைக்கி நான் ஒரு டெசர்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ரெசிபி வரும், ஈவினிங் போல் செய்வேன். நோ பேக், ஒரு அது என்ன பேருன்னு எனக்கு சொல்ல தெரியல, ஒரு மேங்கோ வச்சு ஒரு டெசர்ட், அந்த இதுக்கு வேண்டி வாங்கிட்டு வந்தது. நல்ல இனிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து இந்த ரெசிபி செஞ்சிடலாம். வந்து ஒரு பேனோ ஏதாவது ஒன்று ஹீட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேனில் தேங்காய் எண்ணெய் ஹீட் பண்ணி அதில் சதைச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குல்ல, ஒரு 5-6 வெங்காயம் சதைச்சது, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு சதைச்சி போட்டிருக்கேன். இந்த இடிக்கல்லில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது நல்லா இப்போ கோல்டனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இங்கே வந்து என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சில்லி பவுட்ரு, காஷ்மீரி சில்லி பவுட்ரு, மஞ்சள் பொடி, கரம் மசாலா தூள், பெப்பர், இதையும் அதில் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு இங்கே புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த தண்ணியும் ஊற்றி ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன். இது நான் வைரல் ஃபிஷ் ஃப்ரை ஒன்று காணிச்சேன் தெரியுமா, அதே ரெசிபி தான். ஸோ நம்ம பொடியையும் போட்டு உப்பையும் போட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் நல்லா இந்த எண்ணெயிலேயே டோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பொடியில் உள்ள பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம இந்த மீனை வந்து இதில் வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கிடையில் நம்ம இதில் வந்து புளி கரைச்சல் வந்து விடணும். ஓகே, இங்கே பாருங்கள், நம்மளோட புளி இதை ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு, புளி கரைச்சல் ஊற்றினோன்னு. ஸோ இது நல்லா கொதி வரட்டும். நம்ம மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த மீன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, உப்பு மஞ்சள் பொடி, அதை மேலே வச்சு நல்லா 2 பக்கமும் பெரட்டி எடுங்க. நல்லா குக் ஆகணும் ஃபிஷ்ஷு. குக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த மீனை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க.
மாற்றிட்டு அந்த மிச்சம் இருக்கக்கூடிய மசாலா இருக்குல்ல, நம்ம அந்த சட்டியில் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய மசாலாவில் நம்ம வடித்த சாதத்தை போட்டு நல்லா கிளறிடுங்க. இதுக்கு வந்து இந்த மட்டா ரைஸு இல்லாட்டி இந்த மாதிரி செங்கல்பட்டு அரிசி இந்த மாதிரி குண்டாக இருக்கும்ல, அந்த ரைஸ் தான் நல்லாயிருக்கும். அதை போட்டு நல்லா கிளறிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த மீனை மேலே வச்சு கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நல்ல புளிப்பு காரம் தூக்கலாக சூப்பராக இருந்துச்சு. ட்ரை கிட்ட ஒரு சூப்பர் வண்டர்ஃபுல்லான ஒரு புக் இருக்குங்க. The Magnificent. Music. No, Magnificent. ஃபிகென்ட்னு சொல்லுவாங்க, மேக்னிஃபிஷன்லாம் இல்லையா? Magnificent வேற. Magnificent. ஓகே. The Magnificent I can read music book. இதோட ஆத்தர் வந்து கேட் பெட்டி அண்ட் ஜெனி மெய்சன். இல்லை இங்கே வரேன். ஓகே, ஓப்பன் பேஜ். இது அழகா இருக்கு. இது ராணி ரிதம். இது ஃபுல்லா வந்து அந்த மியூசிக் பத்தி. ஓகே. அதுக்கப்புறம் இதுல வந்து நிறைய மியூசிக் குட்டி பத்தி குட்டியா. அதுக்கு இது ஹேண்ட் இன்ஃபெக்ஷன் கிழிஞ்சிட்டாது. சரி, அடுத்தது ரெடி வச்சுட்டு அது எப்படின்னா இந்த மாதிரி புல் பண்ணும்போது வயலின் ப்ளே பண்ணுவோம். இந்த மாதிரி. ஓகே. அப்புறம் இங்கே வருது குவாக் 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 காக்கு தூது சீப் 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 சீப். அப்புறம் இங்கே வருது அழகா இருக்கு. அடுத்து இங்கே இ இ இ. இது வந்து எப்படின்னா வந்து மியூசிக் நோட்ஸில் வந்து செமிபரி மினன் க்ரோஷே அப்படின்னு 3 நோட்ஸ் உண்டு. அது வந்து அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாண்டா. எப்படி வரும்? எல்லாம் ஓப்பன் ஆகுறது மட்டும் காணி. அப்புறம் இது எப்படி இழுத்தா எப்படி வரும்? ஏய் நல்லா இருக்கு. எல்லாம் மியூசிக் இது வச்சோ. இது அதுக்கப்புறம் இது பாரு மச் மச் மச். அழகா இருக்கு. மியூசிக் இங்க இருக்கிற மாதிரி பாடிட்டே ஓ தி கிராண்ட் ஓவர் டியூக் ஆஃப் நியூயார்க் அப்படி. அடுத்து இங்க வந்து இதெல்லாம் அந்த லைன்ஸ் போட சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு. அடுத்து டைம் சிக்னேச்சர்ஸ்லாம். அடுத்தது இத வந்து எடுத்தா அந்த நோட்ஸ் இருக்குல சிடி எஃப்ஜி அதெல்லாம் பண்ணுது. ஓகே. இங்க அதுக்கப்புறம் இங்க இல்லையோ நோ. சரி, அடுத்து இங்க இந்த இருக்கு. இது வந்து ஒழுங்கா வர்க் ஆகுது. சரி சிடி இது கிழிஞ்சிருக்கு நினைக்கிறேன். அடுத்து அதுக்கப்புறம் இங்க வந்து இதை எடுத்தா இந்த கிராக்கடைல். அதுக்கப்புறம் இங்க இதை எடுத்தா ஏதோ ஒரு நோட். இந்த புக்கை வந்து ரெடி பண்ணது எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்க? ஹார்டு தான் தெரியுது. அடுத்து டடா டடா. அவன் பார்த்த எல்லாரும் வந்து அழகா இருக்கு. ஓகே, அடுத்து அவ்வளோதானா? சூப்பராக இருக்குல்ல இது. நிறைய புக்ஸில் இதெல்லாம் பாப் பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ ஆரல்வாய் மொழிங்க எங்கள் ஊரில் ஃபுல் விண்டு மில்லு தான் இருக்கும். இங்கே தான் வந்து அதோட மெயின் அந்த ஃபார்மிங் இருக்குல்ல. பாருங்க. இந்த ஏரியாவில் பாருங்க, இங்கே தண்ணி இருக்கிற மாதிரி காணிக்குது. ஆனால் இங்கே பாருங்க தண்ணியே இல்லை. தண்ணி ஆனால் இருந்த இடம்னு நினைக்கிறேன். வெயில்னாலயா? ஆமா, அங்கங்க தண்ணி தேங்கி இருக்கு. என்னடா? ஓ சரி, அதான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கு. ஆனா சுத்தமா தண்ணி இல்ல. ஆமா. என்ன சொன்னா? பின்னாடி லாக் பண்ணிரு. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தேன். உங்கள் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், எப்போவுமே கார் டிரைவ் பண்ணும்போது இந்த கேட்ச் கிளிப்பை வந்து தலையில் வைக்கக்கூடாது அப்படின்னு. அது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். சீட் பெல்ட் ஒழுங்காக போடணும். நான் சீட் பெல்ட் ஒழுங்காக தான் போட்டேன். அதனாலதான் எடுக்க. கேட்ச் கிளிப் வந்து நம்ம தலையில் வைக்கும்போது ஏதாவது சப்போஸ் ஏதாவது ஆச்சுன்னா இது வந்து அந்த ஸ்கல்லில் வந்து இதாயிரும் அப்படின்னு ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். நான் தான் அவுத்துட்டேன். அதில் உட்காரும்போது இதை அவுத்துருவேன். ஸோ டின்னருக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா தாங்க பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் 4 தக்காளி அதுதான் கணக்கு. ஸோ வெங்காயத்தை இதை அரைக்க தான் போகிறோம், அதனால் பெருசாக நீங்கள் கட் பண்ணாலே போதும். ஒன்றாவே போட்டுருங்க தக்காளியும். ஸோ இதுக்கு கூட ஏதாவது நட்ஸ் போடணும். என்கிட்ட இந்த சீட்ஸ் இருக்குது, சன்ஃப்ளவர் சீட்ஸு, அதை ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ வந்து பெஸ்ட்டு. கேஷ்யூ நட் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த சீடோ நட்ஸோ ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ரீமினஸ் வந்து கிடைக்கும். அதனால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் ஆட் பண்ண போகிறேன், அதனால் இதில் ஆட் பண்ண போகிறதில்ல, இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுவேன். நீங்கள் ஃப்ரெஷ் இஞ்சி பூண்டு கட் பண்ணதை ஆட் பண்ணுறீங்கன்னா இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை வந்து ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம பட்டர் வந்து மெல்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் ஜீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் ஆட் பண்ணி இது கொஞ்சம் சிசில் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதிலேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி இதையும் ஒரு 1 மினிட் நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து சில்லி பவுடர், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் அதை வந்து இந்த வதங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் அரைச்சிட்டேன், அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. இதில் ஆட் பண்ணி இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வரேன். ஸோ தண்ணி ஊற்றி கிரேவி ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியண்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணும். ஏன்னா நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவில் அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும் தெரியுமா, அதனால் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் ஸ்வீட்டாக வேணும்னா கூட ஆட் பண்ணலாம். இப்போ இது ஒரு ஃபுல் கொதி வரட்டும். நான் டேஸ்ட் பார்த்து எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டேங்க. இப்போ மூடி போட்டு ஒரு பாயில் வரட்டும். ஓகே, ஒரு 5 மினிட்ஸில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த ஹோம்மேட் பன்னீர், அதை வந்து ஆட் பண்ணிடலாம். டேரெக்டாகவே நீங்கள் ஆட் பண்ணிடலாம், இதை தண்ணியில் சோப் பண்ணணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. பார்த்தீங்களா? ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் இது வந்து லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இது ஆக்சுவலி ஆல்ரெடி கேஷ்யூ போட்டிருக்கிறதுனால எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு நீங்கள் க்ரீம் ஆட் பண்ணணும்னு கூட இல்லை, க்ரீமை வந்து நீங்கள் டோட்டலாகவே ஸ்கிப் பண்ணலாம். ஏன்னா இது ஆல்ரெடி அவ்வளோ க்ரீமியாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லாஸ்ட் மட்டும் கொஞ்சம் க்ரீம் விடலாம். ஸோ ஃபைனலாக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சம் க்ரீமும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடிங்க. உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஜீரகத்தூள் ஆட் பண்ணலாம் அண்ட் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணலாம். பட் நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீமி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் வந்து ஒரு டெசர்ட் செஞ்சு காணிக்கிறேன்னு சொன்னேன்ல, அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இந்த கொஞ்சோண்டு மாஸ்கப்போன் சீஸ் இருக்குது, ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்குது. அதனால இதை வச்சு நான் வந்து மேங்கோ வாங்கினேன்ல அதையும் வச்சு ஒரு டெசர்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ மாஸ்கப்போன் வந்து ஒரு 1/2 கப் இருக்குங்க. இதில் வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். இந்த டப்புலேயே நான் ஆக்சுவலி இந்த மிக்ஸ் பண்ணிட போகிறேன், ஏன்னா இது கொஞ்சம் தானே இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ளாஷ் வெண்ணிலா, அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். இதை நல்லா க்ரீம் பண்ணிடுவோம். க்ரீம் பண்ணிட்டு காமிக்கலாம். ஸோ இப்போ நம்ம க்ரீம் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் க்ரீமும் இருக்குது. ஸோ நம்ம இந்த மிக்சர் க்ரீம் ஆனதுக்கப்புறம் நம்ம க்ரீம் விட போகிறோம். இதுக்கு வந்து ஆக்சுவலி நீங்கள் விப் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் இல்லை, க்ரீமுக்கு வேலை க்ரீம். ஸோ மாஸ்கப்போனில் நம்ம க்ரீமையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். வந்து நான் 2 மேங்கோ எடுத்து வச்சுருக்கேங்க, காலையில் வாங்கினது. ஆமாம், இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி ஈஸியாக கட் பண்ணுறேன்னா, நான் முதல்ல புளிப்பாக இருந்துன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் ஸ்வீட்டாக இருக்கு. ஸோ இதை எப்படி க்யூப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் 2 சைடையும் மேங்கோவில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு எல்லாரும் வீடியோவில் எப்படி அதுக்கப்புறம் எப்படி கீழே கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஈஸி டைஸ் ஆயிரும். அண்ட் இதை என்ன பண்ணணும் தெரியுமா, அடியே கடிச்சு தின்னுச்சு. கல்வினியா கேட்கறது இந்த மாதிரி. ஓகே, ஸோ நம்மளோட மாஸ்கப்போன் நல்ல திக்காகிடுச்சுங்க. மேங்கோஸும் இங்கே நம்ம வந்து மேங்கோஸையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அசம்பிள் பண்ணிட வேண்டியதான். 2 மேங்கோஸ். நான் 2 புட்டிங் கிளாஸ் வந்து எடுத்திருக்கேங்க. இதுக்கு பேஸுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த கோகோனட் குக்கீஸ். பிகாஸ் கோகோனட்டும் மேங்கோவும் வந்து நல்லா போகும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த கோகோனட் குக்கீஸில் இந்த மாதிரி இருக்கா, 3-4 குக்கீஸ் போதும் உங்கள் கப் சைஸுக்கு பொறுத்து.
ஸோ நம்மளோட குக்கீஸை வந்து நம்ம பேஸில் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்மளோட ஃப்ரூட் இருக்குல்ல, ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். ஐயோ ஒழுங்கு அடிக்கியா மகி? ஆமாம். ஸோ ஃப்ரூட்ஸ், மேங்கோஸ் அங்கே ஒன்று உழுதுட்டு. ஆனால ஓகே. இப்போ நம்மளோட க்ரீம் இருக்குல்ல, இந்த க்ரீமை நம்மளோட புட்டிங்க்கு மேலே கீழே போகு. ஸோ நம்ம மேங்கோஸ் வச்சுருக்கோம்ல, லாஸ்ட் மேங்கோஸ் அதை மேலே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட டெசர்ட் வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஒரு 2 hours மினிமம் செட் ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ரெடி, நம்மளோட கோகனட் மேங்கோ க்ரீம் ரெடி.